பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எழுந்திருக்க செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோமோ பாருங்களேன், வார்த்தை சொல்லுகிறது ஒரு தூசி கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாய் காணப்படும். பாருங்களேன், நம்ம நல்லா பைக் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது அல்லது நம்ம எங்கேயாவது சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூசி கண்ணில் படும் பொழுது நம்மால் அடுத்த ஸ்டெப் நகர முடியாது. வசனம் சொல்லுகிறது, உன் தூசியை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். எந்த தூசி நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அல்லது நாம் எழும்புவதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த தூசியை இந்த நாளில் நீ உதறிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த தூசியை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளணும்? தேவனுடைய பிரசன்னத்தில், அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்தந்த தூசி உன் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது, அதை உதறும் பொழுது நாம் எழும்ப முடியும். எப்படி எழும்ப முடியும்? நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறபடி நீங்கள் எழும்புவீர்கள். ஒரு எலியா சோர்ந்து போய் படுத்து கிடந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவன், அது ஒரு தூசி, அது அவன் வாழ்க்கையில் அப்படியே அவனை படுக்க வைத்தது. பாருங்கள், அவன் தூங்கி கொண்டு இருந்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை எழும்ப செய்தது. அந்த வார்த்தை அல்லது அந்த போஜனத்தை அவன் உட்கொண்டு அவன் தொடர்ந்து தன் பிரயாணத்தை செய்கிறான். தொடர்ந்து அவன் போகிறான். அவன் எழுந்திருந்து அவன் போகும் பொழுது அவன் நினைத்தபடி அவன் நடக்கவில்லை, அவன் நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் நடந்தான். ஒரு போஜனத்தினாலே ஒரு நாள் கூட நடக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் நடக்கிறான் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த போஜனம் மட்டுமல்ல, அவன் இருந்த இடத்தை விட்டு அவன் எழுந்திருந்தான். இன்றைக்கி உங்கள் வாழ்வில் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்துருங்க. உங்கள் கழுத்தில் உள்ள அந்த கட்டுகளை நாமே அவிழ்க்கணும். நம்ம அநேக டைம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் வந்து அவிழ்க்க வேண்டும் என்று. அவர் ஏற்கனவே கட்டுகளை உடைச்சிட்டார். ஆனால் நாம் தான் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்கு தடையாக இருக்கிறோம். அந்த தடைகளின் கட்டுகளை, அந்த கழுத்தின் கட்டுகளை, நுகங்களை நாம் அவிழ்த்து விடும் பொழுது இன்றைக்கி உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஊழியத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நீங்கள் நினைக்கிறத காட்டில் அதிகமாய் ஓடுவீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும், எழுந்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.